ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. அதில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் ஜாதிக்காய் எல்லாம் போட்டு தாளித்து, எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் அது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அதில் வெங்காயம், க்ரீன் சில்லி போட்டு நல்லா நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த மசாலாலே நீங்கள் அப்படியே போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம்னா நல்லா இது மாதிரி கலர் நல்லா மாறும். நல்ல கலர் மாறின பிறகு பார்த்திங்கன்னா இந்த மசாலா நான் வச்சுருக்கேன் தனியாக. அதில் கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர், எல்லோ பவுடர், டர்மரிக் பவுடர் அதில். அப்புறம் நான் இதில் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆனியன் கொஞ்சம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆன பிறகு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மட்டனும் போட்டிருக்கேன் நான் அதில். அதை ஆட் பண்ணோன்னு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். நான் 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். மட்டன் 750 grams. ஸோ அது கரெக்டாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நல்லா ஸ்டேர் பண்ணி விடணும். நல்லா ஸ்டேர் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மசாலா ஆட் பண்ணிடணும். அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டேர் பண்ணிடணும். அது நல்லா ஸ்டேர் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா அதில் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அதில் ஏன்னா நம்ம சால்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அது மட்டனில் அந்த சால்ட் நல்லா ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது யோகர்ட் ஆட் பண்ணோம். நம்ம அதில் யோகர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது அந்த யோகர்ட் நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா திரி ஆகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதில் அது பார்த்திங்கன்னா அப்படியே மில்கி மாதிரி ஆகிட்டு நல்லா அப்படியே அந்த கிரேவி நல்லா வரும். அதில் அந்த கிரேவிலாம் நல்லா பாருங்கள், நல்லா அப்படியே நல்லா அழகாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது அந்த யோகர்ட்டு நம்ம ஊற்றின மாதிரியே தெரியல. ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஆனியனில் கொஞ்சம் உப்பு போட்டேன். அப்புறம் தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டேன். ஏன்னா அது நல்லா அப்போ தான் அது ஃப்ரை ஆகும். அப்புறம் நான் மூடி வச்சிட்டேன் நான் கொஞ்ச நேரம் இந்த லிட்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நான் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா நல்லா ரைஸு அதில் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோம். அந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும், பபுள் வரணும். அது வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணோம் அதில். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் வேகிறதுக்காக நான் சில்வர் ஃபாயில் போட்டு மேலே லிட் போட்டு மூடிட்டேன். ஏன்னா மட்டன் வெந்த பிறகு தான் ரைஸ் போடணும். நல்லா ஒரு 80% நல்லா வேகணும். மட்டன் வெந்த பிறகு தான் நம்ம அந்த ரைஸ் போடணும். இல்லைன்னா ரைஸ் குழஞ்சிரும், மட்டன் வேகாமல் இருக்கும். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா அது அந்த சில்வர் ஃபாயில் போடுறதுனால காற்று போகாமல் நல்லா வேகும். மட்டன் நல்லா ஜூஸியாக இருக்கும். அது இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த மட்டன் வெந்துருச்சு. வெந்த பிறகு அதில் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நல்லா கொதித்து வருது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா ரைஸ் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விடணும். ரைஸ் உடையாமல் நல்லா அதை ஸ்டேர் பண்ணி விடணும். நம்ம எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். அந்த டொமேட்டோ, அப்புறம் அந்த கொரியண்டர், இது மின்ட் லீஃபு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அது பார்க்கவே பாருங்கள் கிரேவி எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நல்லா அதை திரும்பி நம்ம சில்வர் ஃபாயில் போட்டு மேலே அந்த லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடணும். நம்ம
மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஸ்லோவாக பண்ணாலும் குழஞ்சிரும். ஹை ஃப்ளேமில் வச்சா ரைஸ் வந்து குக் ஆகாது. அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். அதனால் கரெக்டான ஒரு பதத்தில் வந்து நம்ம வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சி. ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். மட்டனும் நல்லா வெந்திருக்கு. ஸோ என்ஜாய் த பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.